அன்று அவனை காற்றுக்கு அழைத்து சென்று அவனுடைய கண்களை கட்டி காட்டிலே கொண்டு போய் விட்டார்கள். அப்பொழுது அந்த சிறுவன் நடு காட்டில் கண்ணை திறந்து அந்த கட்டாயை அவிழ்த்து பார்க்கும்போது மிகுந்த அடர்ந்த காடு, பயங்கரமான இருட்டு. அவனுக்கு இலைகள் அதிர்கிற அந்த அசைகிற சத்தம் கூட அவனுக்கு பயத்தை ஏற்படுத்தியது. விலங்குகளுடைய சத்தம் அவனுடைய காதுகளில் கேட்கிறது. அந்த சிறுவன் மிகவும் பயந்து கொண்டே நடுங்கி கொண்டே அந்த இரவு பொழுதை அவன் கழித்தான். காலை வேளையில் அந்த சூரிய கதிர்கள் அங்கு வரும்போது தான் அவனுக்கு நிம்மதி வந்தது. அப்பொழுது அவன் தன்னுடைய வீட்டுக்கு செல்லுகிற பாதையை எப்படி செல்ல வேண்டும் என்று சொல்லி பாதையை பார்க்கிறான். அப்பொழுதுதான் அவனுடைய தந்தை 2 அடி தூரத்தில் வில்லும் அம்பும் ஏந்தினவராக அவனை பாதுகாப்பதற்காக நின்று கொண்டிருப்பதை அவன் பார்த்தான். அன்பானவர்களே, அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் இருள் சூழ்ந்த சூழ்நிலைகள் பயங்கரமாக காணப்படும். அந்த இருள் விலகிய பின்பு ஆண்டவராகிய இயேசு நம் அருகிலே நின்று கொண்டிருப்பதை நாம் உணர முடியும். அன்பானவர்களே, அப்படிப்பட்டதான இக்கட்டான சூழ்நிலைகளில் தேவன் நம்மை கைவிட்டாரோ என்று சொல்லி நினைக்கக்கூடிய அந்த சூழ்நிலை கூட நம்முடைய வாழ்க்கையில் வரும். எரேமியா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, ஒருமுறை இயேசுவும் அவருடைய சீசர்களும் படகுல பயணம் செய்தபோது கடல் பயங்கரமான கொந்தளிப்பு உண்டாயிற்று. கடலில் பயங்கரமான கொந்தளிப்பு உண்டானதினால் அந்த படகு அமிழ்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. அப்பொழுது சீசர்கள் அவர்கள் படகுல மூழ்கி மரிக்கப் போகிறோம் அப்படி என்று சொல்லி அவர்கள் பதறுகிறார்கள். ஆண்டவராகி இயேசுவை பார்த்து அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை தட்டி எழுப்பினார்கள். அப்பொழுது ஆண்டவராகி இயேசு அந்த காற்றையும் கடலையும் அதட்டி அதை அமைதிப்படுத்தினார். அன்பானவர்களே, நாம் சூழ்நிலைகளை பார்த்து நாம் ஒருபோதும் பதறக்கூடாது. இயேசு நம் அருகிலேயே நின்று கொண்டிருக்கிறார். ஆகவே எந்த தீங்கும் நம்மை சேதப்படுத்த முடியாது. அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன், இஸ்ரவேலை காக்கிற தேவன், உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. அன்பானவர்களே, அவருடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் அவருடைய பாதுகாப்பு உண்டு என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. பாருங்க, எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக காணப்பட்டார். அப்பொழுது ஆண்டவராகி இயேசு ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி, நீர் மரித்து போவீர், உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி அவரிடத்தில் போய் சொன்னார். அப்பொழுது அந்த எசேக்கியா ராஜா அந்த சூழ்நிலைகளை பார்க்கவில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்ற அவரால் கூடும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு கண்ணீரோடு அவர் ஜெபித்தார். ஆண்டவரே, நான் உமக்கு செய்திருக்கிற என்னுடைய நற்கிரியைகளை எல்லாம் நீர் நினைத்து பாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தார். அப்பொழுது ஆண்டவர் அந்த எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருட ஆயுசு நாளை நீட்டி கொடுத்தார். அன்பானவர்களே, தமது வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காக தேவன் தம்முடைய திட்டத்தையே மாற்றி அமைக்கிற தேவன். நம்முடைய தேவன் அன்பும் இரக்கமும் மனதுருக்கமும் நிறைந்த தேவன். தனது பிள்ளைகள் கதறி மனதுருகி நிற்கும்போது அவர்களுக்காக மனதுருகுகிற தேவன், அவருடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். நிச்சயமாகவே நாம் இக்கட்டான சூழ்நிலைகளை நாம் தேவனை நோக்கி கதறி ஜெபிக்கிற ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஆகவே கர்த்தர் நம்மை நினைக்கிற தேவன். பாவிகளை தீவினைகள் தொடரும், ஆனால் நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நாமும் எப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து அவரை மாத்திரமே நாம் உறுதியாக பற்றி கொள்வோம். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடவும் மாட்டார், நம்மை மறக்கவும் மாட்டார். ஒரு பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே என்கிற பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம்
வெண்ணங்கி பொன்முடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெய கொடியுடனே. வெண்ணங்கி பொன்முடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெய கொடியுடனே. மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 6வது அதிகாரம் 38வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 6வது அதிகாரம் 38வது வசனம். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். அன்பானவர்களே, மோட்டார் கார்களின் தந்தை என்று அழைக்கப்படுகிற அந்த ஹென்றி போர்டு என்பவரிடம் ஒருமுறை அனாதை விடுதி கட்டுவதற்காக நிதியுதவி கேட்கப்பட்டது. அப்பொழுது அவர் $2000 காசோலையை எழுதி கொடுத்தார். மறுநாள் தினத்தந்தி பத்திரிகையில் தவறுதலான செய்தி வந்திருந்தது. $20,000 கொடுத்ததாக அந்த செய்தியில் வந்திருந்தது. அப்பொழுது அந்த அநாத விடுதியின் காப்பாளர் அவர்கள் அவரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டார்கள். தவறுதலாக செய்தி வந்திருக்கிறது என்று சொல்லி. அப்பொழுது அவர் கவலைப்படாதீர்கள், பரவாயில்லை என்று சொல்லி மீண்டும் $18,000 காசோலையை எழுதி கொடுத்தார். அன்பானவர்களே, அது நிமித்தம் அவரை ஆண்டவர் இன்னும் அதிகமாக அவர் ஆசீர்வதித்தார். இயேசுவின் பாருங்க, வேதத்தில் நாம் பார்க்கும்போது இயேசுவின் போதனையை கேட்க வந்த ஜனங்கள் பசியோடு இருப்பதை அறிந்து அவர்களை பசியோடு திரும்ப அனுப்ப மனமில்லாமல் இருந்த ஆண்டவர் அவர்களுக்கு போஜனத்தை கொடுக்கும்படி தீர்மானித்தார். பாருங்க, ஒரு சிறு பையன் முன்வந்து 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொடுத்ததினால் 5000க்கு அதிகமான பேர் அவர்கள் போஷிப்பதற்கு அந்த சிறுவன் காரணமாக இருந்தான். பாருங்க, வாங்குவதை பார்க்கலுமே கொடுப்பதே பாக்கியம். நான் கொடுப்பது பெருமைக்காக நான் கொடுப்பதாக இருக்கக்கூடாது. நாம் கொடுப்பது வலது கை கொடுப்பது இடது கை அறியாதிருக்க வேண்டும். நாம் இந்த உலகத்தில் நாம் வரும்போது நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. நாம் இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒன்றும் கொண்டு போகுவதும் இல்லை. ஆகவே நாம் இந்த உலகத்தில் வாழுகிற காலத்தில் தேவன் நமக்கு கொடுத்ததில் நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும். அதில் தேவன் பிரியமாக இருக்கிறார். மத்தேயு 25வது அதிகாரம் 40வது வசனம் சொல்லுகிறது, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பானவர்களே, தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை கூட நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அந்த பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். என்னை மறவா இயேசுநாதா,